அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானதுங்க, பாரத் ரத்னா விருது. இந்த வருஷத்தில் 5 பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பாரத் ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. அந்த 5 பேருமே ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், நடப்பாண்டில் இதுவரை பாரத் ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 5 தலைவர்கள் யார்? ஃபஸ்ட்டு பாருங்கள், யாருக்கு அறிவிச்சிருப்பாங்கன்னா கர்பூரி தாக்கூர். கர்பூரி தாக்கூர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைந்த பீகாரோடைய முன்னாள் முதல்வர். இவர் எப்படி என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் முதல்வராக இருக்கிற டைமில் பீகாரில் ஒரு முழு மது விலக்கை என்ன பண்ணியிருப்பாருன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. கர்பூரி தாக்கூர் யார் அப்படிங்கிறது பீகாரோடைய முன்னாள் முதல்வர். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், எல்கே அத்வானி. இவர் பார்த்தீங்கன்னா முன்னாள் துணை பிரதமராக இருந்திருப்பார். அடுத்தது சௌத்ரி சரண் சிங். இவர் யாருங்க, மறைந்த முன்னாள் பிரதமர். அவர் பாருங்கள், நாட்டின் 5வது பிரதமராக பதவி வகித்தார். 1979 1980 வரைக்கும். இது ரொம்ப முக்கியம். இது மாதிரிலாம் கேட்கலாங்க. கொடுத்துட்டு இப்போ மறைந்த அதாவது பாரத் ரத்னா சௌத்ரி சரண் சிங் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அவர் எத்தனையாவது பிரதமராக பதவி வகித்தார், இல்லைன்னா எந்த வருடத்தில் பதவி வகித்தார், அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம். சரிங்களா, இவர் பார்த்தீங்கன்னா இன்னொன்று உத்தரப்பிரதேச முதல்வராக 2 முறை பதவி வகித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா PV நரசிம்மராவ். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் பிரதமர். இவர் எந்த வருஷத்தில் பதவி வகித்தார்னு பார்த்தீங்கன்னா 1991 1996 வரைக்கும் பிரதமராக பதவியேற்றார். அதுபோக 1971 ஆந்திர முதல்வராக பதவியில் இருந்தார். ஏன்னா அவங்கள எந்த ஸ்டேட்டில் அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒருத்தர் MS சுவாமிநாதன், மறைந்த தமிழக வேளாண் விஞ்ஞானி. சரிங்களா, இவர் சமீபத்தில் மறைந்துட்டார் இல்லைங்களா. பாருங்கள், MS சுவாமிநாதன். இவர் பார்த்திங்கன்னா இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்தியாவுடைய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் MS சுவாமிநாதன். சரிங்களா, இந்தியாவில் முதல் முறையாக வீரிய ரக கோதுமையை உருவாக்கினார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வீரிய ரக கோதுமையை இந்தியாவில் என்ன பண்ணுறாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, இது இப்போ ஒரு 5 பேர்த்து கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குங்க, கர்பூரி தாக்கூர், LK அத்வானி, சௌத்ரி சரண் சிங், PV நரசிம்மராவ், MS சுவாமிநாதன். சரிங்களா, எல்லாத்த பற்றி ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நாட்டின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா ஓராண்டில் 5 பேருக்கு அளிக்கப்படுவது இதுவே முதல் முறை. அதாவது ஒரே வருஷத்தில் 5 பேர்த்துக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்போ கொடுத்தாங்க, 1954 முதல் முறையாக ராஜாஜி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சர் ராமன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. அப்போ 1900 ஃபஸ்ட்டு டைம் பாரத் ரத்னா அவார்டு எந்த வருஷத்தில் கொடுத்துருக்காங்கன்னா 1954 கொடுத்துருக்காங்க. 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குங்க, ராஜாஜி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சர் ராமன். இப்போ பாரத் ரத்னா விருதுனா இந்த வருஷத்துக்கு மட்டும் கேட்பாங்கன்னு கிடையாதுங்க. அதுக்குன்னு நம்ம எல்லாமே படிக்க முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டில் யார் வாங்கினா, போன டைம் யார் வாங்கினா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், இதுவரை 53 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை எத்தனை பேர்த்துக்குங்க பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க, 53 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதில் இப்போ கேட்கலாம், 50வது பேர் பாரத் ரத்னா அறிவிக்கப்பட்ட 50வது ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா LK அத்வானி. அதை கூட தனியாக கொஸ்டினாக கேட்கலாம், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பாரத் ரத்னா விருதுக்கான பரிந்துரைகள் பிரதமரால் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படுகின்றன. அப்போ பாரத் ரத்னா விருதுக்கு ஒருத்தர் கொடுக்கணும்னா அதுக்கான ரெக்கமெண்டேஷன் பரிந்துரையை யார் பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் யார்கிட்ட சொல்லுவாங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, பரிந்துரை யார்கிட்ட பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்குவாங்களா. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க, அவங்க பேரெல்லாம் அறிவிப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், பாரத் ரத்னா விருது மக்கள் மேம்பாட்டுக்காக எந்த துறையிலும் அளப்பரிய சேவை அல்லது திறன்மிக்க செயல்பாட்டை நல்குவோரை அங்கீகரிப்பதாகும். அப்போ பாரத் ரத்னா விருது எதுக்காக கொடுக்குறாங்க, மக்கள் மேம்பாட்டுக்காக எந்த துறையில் அவங்க சேவை பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய அந்த திறனை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்படுவது தான் என்னதுங்க, பாரத் ரத்னா விருது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் பிட்ச் கண்காணிப்பாளர் ஆன முதல் பெண். ஏன்னா அந்த பெண் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்களா. முதல் பெண் பிட்ச் கண்காணிப்பாளராக வந்த ஒரு முதல் பெண், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெசிந்தா கல்யாண் அவர்கள். இவங்க அப்போ எதில் பிட்ச் கண்காணிப்பாளராக இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் IPL T20 கிரிக்கெட் பெங்களூரில் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் பிட்ச் கண்காணிப்பாளராக இருந்திருப்பாங்க ஜெசிந்தா கல்யாண்.
ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஒரு விருது 2022ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அப்போ கலைஞர் எழுதுகோள் விருது 2022 யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா VN சுவாமி. அவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? மதுரை. ஓகேங்களா. அடுத்தது ஒரு திட்டங்க. நிதிநிலை அறிக்கையில் பழங்குடியினர் நலனுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள திட்டம். அதாவது தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் பழங்குடியினர் நலனுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. என்னதுன்னா அவங்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்குடி திட்டம். இதே மாதிரி மத்திய அரசு ஒரு திட்டம் அறிவிச்சது போன இதில் பார்த்தோம் இல்லைங்களா? என்ன திட்டங்க? பிரதமரின் ஜன்மன் திட்டம். சரிங்களா. அது வந்து மத்திய அரசு அறிவித்த திட்டம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பழங்குடியினருக்கான ஒரு திட்டம் பார்த்திங்கன்னா தொல்குடி திட்டம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், உலக பருப்பு தினம் எப்போ நம்ம கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா February 10. இந்த மாதிரி தினங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா. உலக பருப்பு தினம் February 10. அப்போ எப்போ இருந்து நம்ம உலக பருப்பு தினம் செலிப்ரேட் பண்ணுறோன்னு பாருங்கள். 2018 February 20 ஐக்கிய நாடுகள் சபையின் 73வது அமர்வில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி 2019 முதல் February 10 உலக பருப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்போ 2018 February 20 ஐக்கிய நாடுகள் சபையோடைய அந்த மீட்டிங்கில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா. நம்ம வந்து இந்த டேவை வந்து இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ணணும், உலக பருப்பு தினமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 நம்ம என்ன பண்ணிட்டு வரோம், செலிப்ரேட் பண்ணுறோம். 2018 தீர்மானங்க, 2019 நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா. இந்த பார்ட் அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி.